கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானிக்க போகிறோம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவிடவில்லை என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் கர்த்தர் வழி நடத்துகிறார், ஒன்றும் குறைவிடவில்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே குறைவு அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வருமானால், நான் கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போயிருக்கேன் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு மனுஷனோடு தேவனாய கர்த்தர் கூட இருக்கும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் குறைவுபடாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலே சகல விதமான செழிப்பும் இருக்கும். இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வசனத்தை நீங்க கவனித்து கேட்கும்போது, இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்குமானால் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. உன் தேவனாய் கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம், கையின் கிரியைகள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கும் போது உங்க வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, தேவனாய கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் கவனிச்சு பார்த்தால், உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். நம்ம என்ன செய்யறோமோ அந்த எல்லா காரியங்கள் எல்லாம் தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்து வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு காலவேளையில செய்தி என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசும்போது, நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் அந்த முறையில பேசும்போது நிறைய குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கு. என்னைய வச்சு சொல்றேன், அது ரொம்ப ஈஸியா இருக்கும், டக்குன்னு புரிஞ்சு கொள்ளலாம். நான் வழக்கமா சொல்றது போல 11 வயசுல வேலைக்கு போனாலும் எனக்கு தெரிஞ்ச வியாபாரத்துல நஷ்டம், மிஷனரியா போன சொல்லி ஆசைப்படுறேன், எனக்கு வேலை செய்ய தெரியும், அவ்வளவுதான். அப்ப மிஷனரியா போன சொல்லி என்னோட சமூகத்துல ஒரு 40 நாள் பாசிட்டிவ் போட்டு ஜோம் பண்றேன். சிஎஸ்ஐ ஐரோல்ட்ட தொடர்பு கொண்டு, ஐயா நான் மிஷனரியா போகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், ஃபேமிலியாக இருக்க பாப்பா இருக்கா, அப்படி போக முடியாது அப்படிங்க. சரி, எனக்கு சர்ச்சில் ஒரு வேலை தாங்க ஐயா அப்படின்னு சொன்னோடனே சிஎஸ் சர்ச்சில் ஒரு கோயில் விட்டு வேலை கிடைச்சிது. உடனே நான் போகிறேன் ஐயா அப்படின்னு. ஐரோல் சொன்னாங்க, சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கும், நீ வியாபாரத்தில் இருந்த ஒரு நபர், சகல செழிப்போட வாழ்ந்துட்டு, ஆனால் கோயில் விட்டு வேலை கஷ்டமாக இருக்குண்டா அப்படின்னாங்க. பரவாயில்லையா, நான் போகிறேன் அப்படின்னு. அதே போல் ஊழியத்துக்காக கால் எடுத்து வச்சேன். முதல் நாள்லேயே அபிஷேகம் பண்ணினாரு, தரிசனத்து மூலியமா சொப்பனத்து மூலியமா வெளிப்படுத்தினாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11 வயசுல நான் வேலைக்கு போனதுனால என்னோட வாழ்க்கையில படிப்பு 6ஆம் கிளாஸ்ல முடிஞ்சிச்சு. ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சர்ச்சில் கோயில் விட்டு வேலை பார்க்கும்போது ஒரு வயசான பாட்டிகிட்ட கேட்டேன், நான் இப்பதான் ரட்சிக்கப்பட்டுட்டு உள்ள வரேன், எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கல ஆசை இருக்கு, அப்ப இனிமேல் எங்க வாழ்க்கைலாம் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பாட்டி சொன்னாங்க, நான் உன்னை பைபிள் காலேஜ் படிக்க வைக்க அப்படின்னாங்க. உடனே
பிஷப் ஐயாட்ட பேசினாங்க. சர்ச்சில் வேலை பார்க்கும்போதே பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு எல்லா விதமான வாசல் திறந்து கொடுத்தார். 2021 கர்த்தருடைய கிருபையினாலே பைபிள் காலேஜ் படிக்க தேவன் படித்து முடிக்க உதவி செய்தார். பிடி வரிய படித்து முடிக்க உதவி செய்தார். இதை ஏன் உங்களுக்கு காலையில் சொல்லித்தரேன் அப்படின்னா, தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யறதுக்கு முதல்ல இருதயத்துல விருப்பம் இருக்கா? அதை நம்ம ஒரு சின்ன கேள்வியா கேட்கணும். சுவிசேஷம் அறிவிக்கணும் சொல்லி பரிசுத்தவான்கள் ஃபுல்லாவே எல்லா காரியத்திலையும் எங்கெல்லாம் போய் செய்தி பேசுறவங்க எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, சீக்கிரமா வரப்போகிறார், காலம் கடைசியா இருக்கு, ஜனங்கள் ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை சொல்லி அழிந்து கொண்டிருக்கிறாங்க, ஆத்மா அழிந்து கொண்டிருக்கு, தேவன் துக்கப்படுவார். ஒரு பாவி மனம் திரும்பினாதான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பும் போதுதான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு, விடுதலை, சந்தோஷம், மனமகிழ்ச்சி, ஆசீர்வாதம். இப்படிலாம் இருக்கும்போது கர்த்தருக்காக யாரு புறப்படுறாங்க? கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன். 2016 எடுத்து வச்சேன். 2025 ஆயிட்டு. இது கூட பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். சில குடும்பத்துல எனக்காக ஜெபம் பண்றீங்க. டெய்லி ஒரு நிமிஷமாவது ஜெபித்து கொள்ளுங்க. தேவநாமம் மகிமைப்படட்டும். தேவனருளே மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். காலம் கடைசியா இருக்கு. யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருப்பான். சத்தியத்தை சத்தியமா போதித்தால் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவாங்க. கடைசி காலத்துல வாழ்றோம். உன் தேவனாய் கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் நம்ம வேலை செஞ்சாதான் ஆசீர்வாதம். அதுக்குத்தான் என்னுடைய வாழ்க்கையில நான் முழு நேரம் ஊழித்து வந்ததுக்கு அப்புறம் தேவனை எப்படி ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னேன். கர்த்தருடைய பிள்ளைகள் வேலை செஞ்சாதான் சாப்பிடணும், வேலை செஞ்சாதான் ஆசீர்வாதம், வேலை செஞ்சாதான் கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே வேலை செய்யாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு வேதனையான விஷயம். ஒரு குடும்பத்திலே ஒரு திருமணம் முடியாத ஒரு வாலிப சகோதரன், 38 வயசு, நிறைய டிகிரி படிச்சிருக்காங்க. 2 வருஷமா வேலைக்காக என்கிட்ட அடிக்கடி தொடர்பு கொள்வாங்க. சில நேரத்தில் ஜெபிப்பேன், சில நேரத்தில் சில ஆலோசனை கொடுப்பேன். 2 வருஷமா வேலை கிடைக்கல. நான் கேட்டேன், உங்களுக்கு ஒரு வேலையும் வரலையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை பிரதர், நிறைய வேலை வந்துட்டு தான் இருக்கு. நான் படிச்ச படிப்புக்கு வந்து வேலை எனக்கு கரெக்டா கிடைக்கல, அதுவும் உள்ளூர்ல எனக்கு கிடைக்கல. நிறைய காரியங்கள் சொல்லி ஒவ்வொரு வேலையா கழிச்சு விட்டுட்டே இருக்கிறாங்க. 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. திருமணமும் முடிக்கல, 38 வயசு ஆகுது, வேலையும் பார்க்கல. நிறைய படிச்சிருக்காங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, கையின் கிரியைகளை தான் தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம செய்யற வேலைகள் என்னன்னு சொல்லி பார்த்துதான் தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வேலையே செய்ய விருப்பம் இல்லை, சும்மா காலையில இருந்து ராத்திரி வரைய செல்போனை கையில வச்சுக்கிடுறாங்க. தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு சின்ன ஒரு தையல் மிஷின் வச்சுட்டு வீட்டுல தைச்சிட்டு இருப்பாங்க. சகோதரிமார் கிராமத்துல தைச்சிட்டு இருப்பாங்க, சிட்டிக்குள்ள தைப்பாங்க. அவங்களையும் தேவன் போஷிக்கிறார். ஒரு சின்ன இட்லி கடை வச்சிருப்பாங்க, காலையில் நைட்டு இட்லி மட்டும் தான் வைப்பாங்க. அவங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். சில குடும்பத்திலே வருமானமே இருக்காது, ஒரு வீட்டு வேலை பார்ப்பாங்க, அவங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். வேலை செஞ்சா தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சில குடும்பத்திலே வாயை திறந்தா போய் பேசுறாங்க. சில குடும்பத்துல புரோக்கரா இருக்காங்க, நியாயமா எதுவுமே விற்க மாட்டேங்காங்க, அநியாயமா வைக்கிறாங்க. நியாயமா இருக்கும்போது தேவன் கூட இருப்பார். அநியாயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள என்டர் ஆயிருக்கும்.
பண ஆசை இருக்கும்போது பிசாசு உள்ள என்டர் ஆயிடுவான். எது மேலெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அந்த இடத்துலலாம் பிசாசு என்டர் ஆயிடுவான். சில குடும்பத்துல நினைக்காங்க தேவன் எங்களை ஆசீர்வதிச்சிட்டான்னு சொல்லிட்டு இஷ்டம் போல ரேட் வச்சு வைக்கிறது, இஷ்டம் போல கூட வைக்கிறது, அநியாயமா வைக்கிறது, அநியாயமா சம்பாதிக்கிறது, அநியாயமா கொள்ளடிக்கிறது. அது ஒரு நாள் பார்த்தா குடும்பத்துல சாபமா வந்து நிற்கும். அது ஆசீர்வாதமா வந்து நிக்காது. நிறைய குடும்பத்துல லட்ச லட்சமா சம்பாதிச்சிருப்பாங்க, கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்த்தா பல பிரச்சனை இருக்கும். காரணம் என்ன? கர்த்தரை விட்டு தள்ளி போய் சில குடும்பத்திலே பண ஆசையில சிக்கி கொள்றாங்க, நகை ஆசையில சிக்கி கொள்றாங்க, பொருள் ஆசையில சிக்கி கொள்றாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. நம்ம வாழ்க்கையில முதல்ல இயேசு கூட இருக்கிறாரா, அதை எல்லாருமே செக் பண்ணி பார்க்கணும். காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே செல்போன்ல சார்ஜ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறீங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே இயேசு கூட இருந்தாரா? நைட்டு தூக்கத்துல தேவையில்லா சொப்பனை வந்துச்சா? இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா சில குடும்பத்துல நைட் நல்ல செல்போனை பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்குவாங்க. அப்புறம் தூங்கி எந்திரிச்ச உடனே தேவையில்லா சொப்பனை வந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வரும். பிரதர், நான் இப்படி பார்த்தேன், நான் அப்படி பார்த்தேன். நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நேராக கிளம்பி போங்க அப்படின்னு. காலை வேளையில தூங்கி எந்திரிச்சு நேர் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க. தேவனும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணுமா? நான் எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? 24 மணி நேர வாழ்க்கையிலே இஷ்டம் போல வாழ்ந்தா தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எப்படி வாழ்ந்தா ஆசீர்வதிப்பார்? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்பி பிரயாணம் பண்றாங்க. 40 வருஷம் வழி நடத்துறாரு. அந்த 40 வருஷமும் ஒரு குறைவும் இல்லை அப்படிங்க. 40 வருஷம் வனாந்தரமான ஒரு வாழ்க்கையிலே சகலவிதமான செழிப்பு வச்சிருக்காரு. இப்பமாவது வீட்டுக்கு வீடு தண்ணி, போர் வாட்டர் எல்லாம் இருக்கு. இல்ல கேன் வாட்டர், இல்லைன்னா ஆத்தண்ணி, எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு. ஆனா 2000 வருஷம் முன்பாக, 4000 வருஷம் முன்பாக அப்பம்லாம் எப்படி இருந்திருக்கும்? 6000 வருஷம் முன்பாக எப்படி இருந்திருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். கையில செல்போன் இருக்கு, வீட்டுல டிவி ஆன் பண்ணி பார்த்துக்கலாம், வேற நாட்டில் உள்ள நியூஸை பார்த்துக்கலாம். நம்ம கையில பரிசுத்த வேதாந்தம் எழுதி வந்துட்டாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு எல்லா ஆப்ஷன் இருக்கு. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கலாம். பக்கத்துல சர்ச் இருக்கு. எப்பனாலும் நம்ம தேவனை தேட 24 மணி நேரம் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில சகலவிதமான செழிப்பு பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பினால் அவன் செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை நம்புற ஒரு குடும்பம் செழிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் கொள்ளையடிச்சு அடுத்தவங்க குடும்பத்தை ஏமாத்தி அடுத்தவங்க குடும்பத்துல எல்லாம் உறிஞ்சு வாங்கி எப்படியாவது களவாண்டு சம்பாதிச்சிடலாமா அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள சாபம் மட்டும்தான் இருக்கும், கண்ணீர் மட்டும்தான் இருக்கும், வியாதி மட்டும்தான் இருக்கும், நிந்தைகள் அவமானங்கள் மட்டும்தான் இருக்கும். இதை ஏன் தெரியுமா சொல்லி தரேன்? 2 பக்கமும் பிரசங்கம் பண்ணணும். நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது எனக்கு அன்புனா என்னன்னு தெரியாது. பரிசுத்த வேதாந்தத்திலே பிதா குமாரன் பரிசுத்தவாவினா அர்த்தம் தெரியாது. ரட்சிப்புன்னா அர்த்தம் தெரியாது. தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அர்த்தம் தெரியாது. நீதியை பின்பற்றணும் அர்த்தம் தெரியாது. உண்மையா வாழணும் அர்த்தம் தெரியாது. கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு எப்பமெல்லாம் நான் வீட்டில் இருக்கிறோனோ கையில பைபிள் எடுத்து வாசிப்பேன். அந்த வசனத்தின் மூலியமா என் கூட ஆவியானவர் எப்படி பேசுறாரோ நான் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்த ஆரம்பிச்சேன். பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, பரிசுத்த வேதாந்தத்துல இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு, இப்படிலாம் என் வாழ்க்கை இல்லை அப்படின்னு தேவனுடைய சமூகத்துல தாழ்த்த ஆரம்பிச்சேன். இந்த நிமிஷம் வரையும் உயிரோட தான் இருக்கு. காரணம் என்ன? உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அவ்வளவுதான்.
அதுக்கு பேர் தான் கிருபையின் காலம், அனுகிரக காலம். கிருபையின் காலத்துல பெருமை கொண்டாடுறது ஒண்ணுமே இல்லை. கிருபையின் காலத்திலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக உள்ள ஒரு வாழ்க்கை, அவருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இருந்தால் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார்னு அர்த்தம். சில குடும்பத்துல என்னதான் செய்தி கேட்டாலும் வணங்காக்களத்துள்ள ஜாதிகளா இருப்பாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. என் வாழ்க்கையில நான்லாம் கீழ்ப்படியாம நல்ல அடி வாங்கியிருக்கேன்ப்பா. ஒரு 1/2 கோடி அழிச்சிருக்கேன், நஷ்டப்பட்டிருக்கேன், நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் வாங்கிட்டு தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். அதனால பரிசுத்த வேதாந்தத்தை எடுத்து வாசிக்கும் போது ஒரு மனுஷன் தப்பா வாழ்ந்தா எப்படிலாம் அடி விழும். நான் அடி வாங்கியிருக்கேன், கடல்ல கஷ்டப்பட்டிருக்கேன், கேவலம், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வாங்கிட்டு தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். அதனால இந்த காலவேளையில் நீங்க யாரோ செய்தி கேட்குறீங்க அப்படின்னா, தேவன் உங்களை தொட்டா மட்டும்தான் இவ்வளவு நேரம் நீங்க செய்தி கேட்க முடியும். உன் தேவனாய் கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? ஒரு கேள்வி. ஏன் பிரதர் காலைல கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். அது சின்ன வேலையா இருக்கலாம், பெரிய வேலையா இருக்கலாம். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? ஆசீர்வதித்து வருகிறாரா? உங்களுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறாரா? அதுதான் முக்கியமான பாயிண்ட். சில குடும்பத்துல லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க, அது தேவன் ஆசீர்வதிக்கல, பிசாசு கொண்டு கொடுத்துட்டு இருக்கான், அது சாபத்துல போயிடும். வேலை செஞ்சேன், என்னை ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ உங்க கூட கர்த்தர் இருப்பார். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். நான் 11 வயசுல வேலைக்கு போனேன். ஒரு 3 ரூபா சம்பளம் டெய்லி ஒரு 3 ரூபா சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னா எனக்கு என்னன்னு சொல்லி தெரியும். நான் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் நான் டெய்லி வேலை பார்த்துருக்கேன். சொந்த பிஸ்னஸும் பண்ணியிருக்கேன், வேலையும் பார்த்துருக்கேன், எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அதே போல கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எவ்வளவு ஆபத்து இருக்கும், எவ்வளவு பிரச்சனை இருக்கும், எவ்வளவு போராட்டம் இருக்கும், எவ்வளவு நிந்தைகள் இருக்கும், எவ்வளவு அவமானம் இருக்கும். எல்லாம் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து அப்ப என் வாழ்க்கை இதுதான், நான் இப்படிதான் வாழ்ந்தேன், அதனால என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, இவ்வளவு போராட்டம் வந்துச்சு, நான் இன்னும் 100க்கு 100 இன்னும் அவன் வாழ்க்கையில எங்கெங்க குறை இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல காலையில் எவ்வளவுதான் செய்தி கேட்டாலும் செய்தி கேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வீட்டில் சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்கும். அப்புறம் எல்லாரும் வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில போனதுக்கப்புறம் நாடகம் பார்ப்பாங்க. அப்புறம் படுத்து கிடந்து செல்போனை பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உண்மையா நடக்கு. அப்புறம் சாயங்காலம் வந்த உடனே முதல்ல கையில செல்போன் தான் எடுப்பாங்க. கையில பைபிள் எடுக்க வேண்டியதானே? வீட்டில் வந்த உடனே எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கப்புறம் கையில பைபிள் எடுக்க வேண்டியதானே? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண வேண்டியதானே? எத்தனை குடும்பத்துல அழிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல பெண்கள் மதுபானம் அருந்துறாங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள என்னெல்லாமோ நடக்கு. தேசத்துக்குள்ள எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்று நடக்கு. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்து ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். என் வாழ்க்கையிலாம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனாலே பிசாசு எப்படிலாம் அட்டாக் பண்றான் அதை நல்லா கண்டுபிடிச்சு, அது என் வாழ்க்கையில எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. சத்துரு எப்படிலாம் போராடுறான், ஒரு குடும்பத்துல எப்படிலாம் பிரிச்சு வைக்கிறான், நிம்மதி இல்லாத எத்தனை சூழ்நிலை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் காலையில இருந்து நைட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒண்ணு மாமியார் பிரச்சனையா இருக்கும், இல்ல மருமக பிரச்சனையா இருக்கும், இல்ல மருமகன் பிரச்சனையா இருக்கும், இல்ல பையன் பிரச்சனையா இருக்கும், இல்ல சில வீட்டுல புருஷனே பிரச்சனையா இருக்கும், வேலைக்கு போனா அங்க பிரச்சனையா இருக்கும்.
இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? நான் தேவனை எப்படி தேடுறேன்? என் வாழ்க்கை தேவனுக்கு முன்பா எப்படி இருக்கு? பரலோகத்துல தேவன் என்னை பார்த்துட்டு இருப்பார். அவர் என்னைய மட்டும் பார்க்கல, என் இதயத்தையும் சேர்த்து பார்க்கிறாரு. நான் என்ன யோசிக்கிறேன் அதையும் பார்க்கிறாரு. என் இதயத்துல நினைவுல என்ன இருக்கு அதையும் பார்க்கிறாரு. என் வாழ்க்கை ஹிஸ்டரி ஃபுல்லா ஒரு செகண்ட்ல பார்த்து முடிச்சது. அவருக்கு முன்பாக நான் நிக்கிறேன். அவருக்கு மறைவா நான் எங்க ஓட முடியும்? அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டாவது, ஏதாவது குறையா இருக்கா அதையும் நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் வழி நடத்தும் போது அவனோட வாழ்க்கையில கையின் கிரியில ஆசீர்வச்சிருக்காரு. தேவனாய் கர்த்தர் கையின் கிரியில் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா ஜனங்களை பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்க குடும்பத்தையும் அல்லது என்னையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நான் கர்த்தருக்காக என்ன செய்கிறேன் அதை பார்த்து தான் தேவன் ஆசீர்வதிப்பார். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு 2 வீலர் வச்சிருந்தேன். இப்பவும் 2 வீலர் தான் வச்சிருக்கேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது 2 வீலர் வச்சிருந்தேன். அந்த 2 வீலர்ல பாக்ஸில் 50 பைபிள் எடுத்து வச்சுடுவேன், இல்லை ஒரு 100 பைபிள் எடுத்து வச்சுடுவேன், ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன். நான் வெளியில் புறப்பட்டு போகும்போது யாருக்காவது பைபிள் வேணுமான்னு சொல்லி கேட்பேன், ட்ராக்ஸ் கொடுப்பேன், சுவிசேஷ ஊழியம் ஆசையாக செய்வேன். இதையே அவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற நிறைய பேரை பார்க்க முடியல. எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த ஒரே ஒரு மைண்ட் செட்டிங் தான். கர்த்தருக்காக என்ன செய்கிறோம்? தேவனுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? உங்க குடும்பம் கர்த்தருக்காக வாழுதா? இல்ல உலகத்துல அழிந்து போற உலக பொருள்களுக்காக, உலகத்துக்காக, உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக ஓடுறீங்களா? நம்ம எதுக்காக வாழ்றோம்? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும், ஒரு வண்டி வேணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாம் கரெக்டு தான். தேவன் எல்லாருக்கும் தந்துட்டு தான் இருக்காரு. ஆனால் சில குடும்பத்துல இல்லாம இருக்கு, சில குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கு, பிள்ளை இல்லாம இருக்கு, வெளிநாட்டுல இருக்காங்க, வேற வேற நாட்டுல இருக்காங்க, சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை, படுத்த படுக்க, வியாதி, ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ குடும்பம் இருக்கு. காலை வேளையில செய்தி என்ன தெரியுமா? தேவனாய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவிடவில்லை என்று சொல் என்றார். 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கையிலே தேவனாய கர்த்தர் கூட இருக்கும்போது உனக்கு ஒன்றும் குறைவிடவில்லை என்று சொல் என்று சொல். இன்னைக்கு அந்த கேள்வி நம்மளை பார்த்து கேட்டால், வனாந்தரமான வாழ்க்கையா இருக்கு, பெரிய வனாந்தரமான வழியா நான் போயிட்டு இருக்கேன், உங்க கூட கர்த்தர் வராரா? உங்க கூட கர்த்தர் வராரா? அதை நம்ம லைட்டா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை கர்த்தர் அறிவார். வனாந்தரமான வழியில நீங்க கடந்து போறீங்களா? நடந்து போறீங்களா? உங்களுடைய டிராவலிங் யாருமே கூட இல்லையா? ஒருவேளை விதவையா இருக்கிறீங்களா? ஒருவேளை திக்கற்ற பிள்ளையா இருக்கிறீங்களா? ஒருவேளை அம்மா அப்பா இல்லாம இருக்கிறீங்களா? ஒருவேளை ஹாஸ்டல்ல வளர்றீங்களா? இல்ல வெளிநாட்டுல தனியா வேலை பார்க்குறீங்களா? இல்ல வேற வேற நாட்டுல நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நீங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் சரி, இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை கர்த்தர் அறிவார். அந்த வசனம் கேட்கும்போது உங்க இதயத்துல ஒரு சமாதானம் கிடைக்குதா? நான் மறுபடியும் சொல்றேன், அதே இல்லைன்னா நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை கர்த்தர் அறிவார். பிரதர், எங்க வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையா தான் இருக்கு, நாங்க அதுலதான் நடந்து போறோம், அதை கர்த்தர் அறிவார். எக்ஸாம்பிளுக்கு என்னைய சொன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து வேலை பார்க்கறதுனால என் வாழ்க்கை ஃபுல்லாவே ஒரு வேலையா தான் இருக்கும். அந்த வேலையில ஒரு அனாதை போல எங்கேயாவது ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருப்பேன், கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் வியாபாரம் பார்த்தேன், அதுக்கப்புறம் நஷ்டப்பட்டேன், நடுரோட்டுக்கு வந்தேன்,
அப்புறம் சர்ச்சில் கோயில் விட்டு வேலை பார்த்தேன். அப்புறம் பைபிள் காலேஜ் படித்தேன். அப்புறம் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். இதுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா, நான் கடந்து வந்த பாதைகள்லாம் பார்த்தா, அந்த 24 மணி நேரம் கர்த்தர் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடக்கும். சின்ன வயசுலயே நான் கஷ்டப்பட்டேன் அப்படிம்பாங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அவங்க செஞ்ச எல்லா காரியத்தையும் தேவன் ஆசீர்வதிச்சிருப்பாரு. வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். நம்ம என்னென்ன வேலை செய்யறோமோ அது எல்லாமே கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை கர்த்தர் அறிவார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் வனாந்தரமா இருக்கு. சில குடும்பத்துல எனக்கு ஃப்ரெண்ட் இல்லைம்பாங்க, எனக்கு புருஷன் இல்லைம்பாங்க, எனக்கு பிள்ளை இல்லைம்பாங்க, எனக்கு யாருமே இல்லைம்பாங்க. இதெல்லாம் வனாந்தரமான வழிதான். இந்த வனாந்தரமான வழியில கர்த்தர் அறிவார். ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தான் வருகிறார். நமக்கு எந்தெந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்துல சில ஜெபக்குறிப்பு வரும்போது சொல்லிடுவாங்க, பிரதர் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. கர்த்தர் அறிவார். ஒரு இமை பொழுதுல மாத்திடுவார். ஆனால் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்துல குறைவு அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா, நம்ம கர்த்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி போயிட்டோமா, அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த 40 வருஷமும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருந்தார். வனாந்தரமான வழியிலே சில குடும்பத்திலே கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். அந்த கண்ணீர் வாழ்க்கையில யாரு கூட இருப்பா? யோசித்து பாருங்க. லட்ச லட்சமா பணம் இருக்கும்போது சொந்த பந்தம்லாம் இருக்கும். கையில ₹1 இல்ல, கடன்ல கஷ்டப்பட்டுட்டான், வீட்டுல பிரச்சனை இருக்கான், குடும்பத்துல போராட்டத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொந்த பந்தம்லாம் பறந்து போயிரும். என் வாழ்க்கையில ரியலா நடந்திருக்கு. நான் கடன்ல கஷ்டப்படும் போது கூட திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. மனைவி பிள்ளை மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு அனாதை போல சொந்த ஊரை விட்டு வேற தேசத்துக்கு புறப்பட்டு போனேன். 40 நாள் பாஸ்டிங் போடும்போது சர்ச்சில் வேலை கிடைச்சது. இதை ஏன் தெரியுமா சொல்றேன்? ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த நிமிஷம் வரையும் அது ஒரு வனாந்தரமான வாழ்க்கை தான். கர்த்தர் மட்டும்தான் பங்கு. கர்த்தர் மட்டும்தான் ரவிராஜுக்கு பங்கு. எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. இதுதான் கடைசி காலம். நிறைய குடும்பத்துல வனாந்தர வழியா போறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் மட்டும்தான் பங்கு. அதை நம்ம நல்லா புரிந்து கொண்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். சொந்தக்காரங்க இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. நம்ம நல்லா இருந்தா வந்து பேசுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் உலகம். சில குடும்பத்திலே காலையில இருந்து செய்தி கேட்கும்போது உங்க கண்ணில் கண்ணீர் வருது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், அவ்வளவுதான். இந்த 40 வருஷமும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். ஒரு மனுஷனோட கர்த்தர் கூட இருப்பாரானால் அவனோட வாழ்க்கையில குறைவு இருக்காது. நான் எப்போதுமே 2 பக்கம் பேசுவேன். என் வாழ்க்கையில குறைவு இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு அப்படின்னா, நான் விக்கிரத்துக்கு அடிமையா இருந்தேன், மனுஷனுக்கு அடிமையா இருந்தேன், பாவ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தேன், துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருந்தேன். பாவம் அப்படின்னா என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்காம, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாம, தேவனை துதிக்காம இஷ்டம் போல வாழ்ந்தா எந்த மனுஷன் தான் சரி பாவத்துல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நல்லா வீட்டுக்கு போவேன், நல்லா படம் பார்த்துட்டு இருப்பேன், ஒரு அக்கறையும் இருக்காது. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், ஒண்ணுமே இல்லை. லட்ச லட்சமா கடன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வச்சுட்டு பார்க்கும்போது தேவனை தேடலைன்னா பிரச்சனை வருது. காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ முதல்ல தேவனை தேடுறோமா, அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதனால யாரெல்லாம் கர்த்தரோடு நடக்கிறீங்களோ உங்களுடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். அது எவ்வளவு பெரிய வனாந்தரமான வழியா இருந்தாலும் சரி, நீங்க எந்தெந்த வழியில நடந்து வரீங்களோ அதை கர்த்தர் அறிவார். தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தர் கூட இருந்தா
வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்கா? தேவன சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். காலவேளையிலே உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா நம்ம இதோட வார்த்தைக்கு கண்டிப்பாக கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்பு நந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. உங்க நாமம் மட்டுமே விடட்டும்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. இந்த நாள் முழுதும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. கழுவி சுத்திகரிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ அந்த எல்லா குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா. மன்னித்து கழுவி சுத்திகரிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் சந்திங்கப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்கு நன்றிப்பா. 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 யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினோம் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பம் பழுகி பெருகட்டும். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஷிபா தோட்டோரோ ஷாந்தோட்டோ ரபலா லா தோட்டோ நாமா கருதுரி ஷாந்தோட்டோ ரபலா ரீகா லா காட்டா தாட்டா ரபலா லபோ ஷாந்தோட்டோ ரபலா ரதுனிமா கோரோ ஷாந்தோட்டோ ரபலா லேகா லாக்கார தட்டா ரபலா லாபோ ஷாந்தோட்டோ ரபலா லேதோ நீமாரோ ஷாந்தோட்டோ ரபலா ரகதுலபலா ஹரது நிஷாந்தோட்டோ ரபலா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. அவங்களோட சந்ததி பழி பெருகட்டும். பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, தலைமுறை ஆசீர்வதிங்கப்பா. காலவேளையில் இணைந்திருக்காங்க, புது கிருபையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசனத்தால் முடுங்கராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களும் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேசத்துக்குள்ளே கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு இன்னுமா பாதுகாப்பு தாங்க. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். பரிசுத்தவான்கள் நம்முடைய கரத்தில் பண்ணிடும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் வேலடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. மிஷனரிமார்க்கா வருகிறோம்ப்பா. அவங்க சிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. காலவேளையில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. காலவேளையிலே அப்பா போட் தொழில் கொடுக்குறாங்க, விசைப்படகு, நாட்டுப்படகு, இன்னுமா காலவேளையிலே விவசாயத்துக்கு போகிறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, சிறு தொழில் பார்க்குறாங்க, டிரைவிங் லைனில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. எல்லாரையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. எக்ஸாம்பிள் ஒரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் கொடுக்கட்டும். தேவ ஞானத்தினாலே தேவ புத்தியினால் நிரப்புங்க. உங்கள் கிருபை எங்கள் பிள்ளைகளோட அதிகமாக இருக்கட்டும்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. தனிமையில் இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, ஏழை எளிஜனமாக இருக்காங்க, விதவையாக இருக்காங்க, எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க உங்களுடைய கரத்தில் முடியும். சில குடும்பத்தில் இன்னைக்கு பணம் வேணும் அர்ஜென்ட்டா, பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்னு நினைக்கிறாங்க, தேவன் என்னை ஆசிரியங்களே ஆசைப்படுறாங்க. ஆனாலும் ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, பேங்க்கில் வாங்கியிருக்காங்க, குழு வாங்கியிருக்காங்க, ஜொல் லோன் ஏலத்துக்கு வருது. சில குடும்பத்தில் அப்பா ஹவுசிங் லோன் இருக்குது, டிரைவிங். சில குடும்பத்தில் அப்பா வண்டி ஓட்டுறாங்க, சொந்தமாக வண்டி வச்சுருக்காங்க. எந்தெந்த குடும்பத்தில் பணம் தேவை இருக்கோ எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. இந்த நாளிலும் உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. எங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுறீங்க. எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த நாட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாலும் எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கணும். உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
வேற வேற சூழ்நிலை உபத்திரத்தோடு இணைந்திருக்காங்க. கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும். நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்குப்பா. வீட்டுல நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாருங்கப்பா, கர்த்தர் பாருங்கப்பா, கர்த்தர் பாருங்கப்பா. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையோடு துக்க முகத்தோடு இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாருங்கப்பா, கர்த்தர் பாருங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள வேதனையை நீக்கி போடுங்கப்பா, பயத்தை எடுத்து போடுங்கப்பா, தற்கொலை எண்ணங்களை எடுத்து போடுங்கப்பா. மனுஷனுக்காக பயந்து பயந்து வாழ்ற எடுத்து போடுங்கப்பா. சாட்சியுள்ள பிள்ளையா வாழணும், தேவனுக்காக வாழணும், பக்தி வைராக்கியம் உள்ள ஜனமா இருக்கணும், தேவ பக்தி உள்ள ஜனமா இருக்கணும், தேவ சித்தத்துக்குள்ள வரணும், தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஓடணும், தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அப்பா, உங்க கரத்துல அர்ப்பணிங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே இறங்கி வாங்க, உங்க வல்லமையினால் நிரப்புங்க. அற்புதம் அதிசயம் இப்பொழுதே நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அப்பா என்ன பிரச்சனை இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறைவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாறட்டும். எல்லா தடையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. படுத்த படுக்கையில பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இப்பொழுதே கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க, கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. நம்முடைய தலைமுள்ள கர்த்தனால சுகமானிலன்னு வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தூனிஷான் தொட்டுரபா கபுதுபிக்கேதனா. அவசர சிகிச்சையிலே, ஐசியூ எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்க. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்களே, கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. எங்களுக்காக காயங்களை அப்பா ஏற்றுக்கொண்டீங்களப்பா, உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, குடும்பத்துக்காக வேலை பார்க்குறாங்க, பல வருஷமா வெளிநாட்டில் இருக்கிறாங்க. பிள்ளைகளை கர்த்தர் பாருங்க, கர்த்தர் பாருங்க. எங்கெல்லாம் தனிமையில் இருக்கிறாங்களோ கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. சில குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஐக்கியம் இல்லை, பிரிவினை. அந்த பிரிந்த குடும்பமெல்லாம் இணைந்து வரட்டும். கோர்ட்டுக்கே சொல்லி நிறைய உபத்திரத்தில் இருக்காங்க. அந்த உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றித்தாங்க, உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க, உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவனுடைய இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கோ இந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போட்டுருங்க, நீக்கி போட்டுருங்க. இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா, கிருபையின் ஆவியினால நிரப்புங்கப்பா. அப்பா, யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. ரட்சிப்பின் வஸ்துத்தை தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா, ஞான அவர்களால் நிரப்புங்கப்பா, தீர்க்க தரிசனம் அவர்களால் நிரப்புங்கப்பா, அன்பின் ஆவினாலே அப்பா நிரப்புங்கப்பா, அன்பின் ஆவியானவரை இறங்கி வாங்கப்பா, கிருபையின் வரங்களால் நிரப்புங்கப்பா. கிறிஸ்துவை போல மாறணும்ப்பா, கிறிஸ்துடைய சாயலை தாங்கப்பா. புது சிருஷ்டி என்று வேதம் சொல்லிதப்பா. பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்பா, எந்த குடும்பத்தை ஜெபினாலும் எல்லாவற்றையும் புதுசாக மாற்றித்தாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் இந்த நாளில் ஒரு அற்புத அடையாளம் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் அவனுடைய கையின் கீழில் ஆசிரியர், அவனுடைய சிரசின் மேல ஆசீர்வதிங்க. அவனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் பண்டசாலை திறந்து நிரப்பி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பலவீனங்களை திறந்து 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படுவதாக, இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பொறுப்படுத்தும். தொடர்ந்து அப்பா பிள்ளைகள் வழி நடத்துங்க. வெளியில பொறுப்பிட்டு போறாங்க, கொளுத்த கன்றுகளை போல வளர வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் ஜோதிகளின் பிதானிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்க பிள்ளைகளை திருப்தியா நிரப்பி ஆசிரியங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களுடைய ஊழியத்துடன் ஜெபியுங்கள். 93630641 நம்பர் உண்டால்
நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.